அப்பா என்னவா பண்றீங்க? இந்த அவ இட்லி ஊத்த போறேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு தாத்தா அந்த தாத்தா இங்க உள்ள தாத்தாவுக்கு தக்காளி சட்னி வேணுமா, அதனால அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி. ஐயோ டம்ளரே காணுமேப்பா. அப்பா எனக்கு பிடிச்ச சட்னி என்னன்னா இதுதான் தேங்காய் சட்னி. இது தாத்தா பெரிய தாத்தாவுக்கு வந்துட்டு சட்னி வைக்கிறாங்க. இதை செஞ்சுட்டு உங்களுக்கு தேங்காய் சட்னி செஞ்சு தரேன். அப்பாவுக்குலாம் அவங்களுக்குலாம் வேலை இருக்குல்ல, நம்ம அப்பா இட்லி ஊற்றுறோம். இட்லி சட்னி அதனால இட்லி சட்னி எங்க வருதுன்னா அதனால இட்லி சட்னி இட்லி சட்னி அங்கதான் கீழே இங்க வச்சிருந்தாலும் இந்த ஈய சட்டியா? அதுக்கு அருமணி சட்டியை எடுத்துக்கோங்க போதும். சரி தம்பி இங்கே டம்ளர் என்னங்க ரெண்டு ஒன்று சாப்பிடுங்க. நான் பொடியாக சொல்ல வரேன். சாப்பிடுங்க இதெல்லாம் ஒரு தண்ணியாக கிடக்க வடி விட்டுற போகுது. நீங்க சாப்பிட்டு போயிருவீங்களா? வேணாண்டி ஏப்பா போயிட்டு வந்து சாப்பிட்றேன். சாப்பிட இட்லி ஊற்றி வைக்கிறேன். இதான் பொடி நம்ம சாப்பாடு ரேட்டே இல்லையாம்மா? என்னது இட்லி என்ன சட்னி? இட்லி தக்காளி சட்னி தான் இருக்கு. தக்காளி சட்னி தான் கேட்டாங்க. அதனால தக்காளி சட்னி தான் இருக்கு. சீக்கிரமாம்மா பசி வந்துட்டுமா? ஆனால் அவங்களுக்கு தோசை வச்சுருக்கேன். இதுதான் தெரிஞ்சு அவசரத்துக்கு என்ன செய்யணும். சட்னி அரைச்சிட்டு கூப்பிட்றாங்களா? சரி இல்லைங்களாங்க எல்லாம் மாடியில் ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு இருக்காங்க. இன்னுமா முடியல வேலை? அது ரொம்ப நேரம் ஆகும். அது கல்யாண பொண்ணுக்கு உள்ளது ஸ்டிக்கர் அப்படி தான் உட்காந்து பிரிச்சுட்டு இருக்கு. அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கா? சரி சரி. அம்மா நான் இட்லி ஊற்றி வதக்கியெல்லாம் வச்சோன்னா ஆமாம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. சரிம்மா சட்னி மட்டும் அரைச்சி வச்சிரு. இந்த ஒரு ஹாட் பாக்ஸில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஆமாம் ஆண்டி சாப்பிட்டாங்கன்னு தோசை வச்சு கொடுத்துட்டேன். அவங்க சாம்பார் இருந்துச்சு பொடியை வச்சு சாப்பிட்டாங்க. சட்னி அரைச்சி பாக்கி உள்ளவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துருவோம். நான் அதுக்குள்ளேயே அந்த பூவெல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன். மிச்ச பூவை சரி அதை கட்டிட்டு வந்துடுறவா? சரி மிச்சத்தை காலையில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு அப்படியே போட்டு விட்டுருவோம். பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்களா? அவங்களாம் சாப்பிட்டாங்க. சரி நீங்களும் நானும் சாப்பிடணும். பிள்ளைங்களும் சாப்பிட்டேன். வளர்ந்து என்ன படுக்க சொல்லிட்டேன் போய். சரி அவன் டயர்டாக இருப்பாங்க. காலையிலேருந்து வேலை சரியான வேலை. அதனால போய் படுக்க சொல்லிட்டேன். சரி சரிம்மா சாப்பிட்டுட்டு கூட அப்புறமா கட்டலாமா? அதான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு கை கழுவு. சாப்பிட்டு வந்து எடுத்துக்கலாம். சரி